வணக்கம். நம்மள நெறைய பேர் தினமும் ரோட யூஸ் பண்றோம். ஆனா அதோட பாதுகாப்பு பத்தி நம்ம எவ்ளோ யோசிக்கிறோம்? சாலை பாதுகாப்புன்னா ஏதோ டிராஃபிக் ரூல்ஸ் மட்டும் இல்லைங்க. அது நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இந்த நெறிமுறை ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ விரிவா பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு ஒரு விதிமுறை இல்ல, அது உயிரை காக்கும் நெறிமுறை. ஆமாங்க, இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட அடிநாதமே. அதாவது ஃபைன் போடுவாங்கன்ற பயத்துக்காக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம கூட ரோட்ல வர்ற ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்கிற அக்கறையால பண்ணணும். இது ஒரு சமூக பொறுப்பு இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சாலை பாதுகாப்பு ஏன் ஒரு உயிர் காக்கும் நெறிமுறையா இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் 3 முக்கியமான பாதுகாப்பு வகைகள் என்னென்ன, அதாவது ரோட்ல நம்மளோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அப்புறம் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஆபத்தான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். கடைசியா இது எப்படி நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்புன்னு புரிஞ்சுக்க போறோம். உண்மைய சொல்லணும்னா, நடக்கிற பெரும்பாலான விபத்துக்களை நம்மளால தடுத்திருக்க முடியும். ஒரு செகண்ட் கவனக்குறைவு, ஒரு சின்ன ரூல் மீறல், இல்லனா ஒன்னும் ஆகாது அன்னு நினைக்கிற ஒரு அலட்சியம், இதுதாங்க பல குடும்பங்களோட சோகத்துக்கு காரணமா அமையுது. அதனாலதான் சொல்றேன், இது வெறும் சட்டம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கடனை. இப்போ ரோட்ல இருக்கிற 3 முக்கியமான பாதுகாப்பு வகைகளை பத்தி பார்க்கலாம். சாலைய ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இதுல பாதசாரிகள், டூ வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இந்த சிஸ்டம் சரியா இயங்கணும்னா எல்லாரும் அவங்கவங்க வேலைய கரெக்டா செய்யணும். பாதசாரிகள், அதாவது நடந்து போறவங்க, அப்புறம் டூ வீலர் ஓட்டுறவங்க, அப்புறம் கார், லாரி மாதிரி பெரிய வண்டி ஓட்டுறவங்க, இந்த 3 பேருக்கும் பாதுகாப்பு விதிகள் எப்படி தனித்தனியா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பாதசாரிகள். உண்மைய சொல்லணும்னா, ரோட்ல இவங்க தான் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படக்கூடியவங்க. அதனால ஜீப்ரா கிராசிங் இல்லனா மேம்பாலம் யூஸ் பண்றது வெறும் வசதிக்காக இல்ல, அது உங்களோட பாதுகாப்பு கவசம். முக்கியமா நைட் நேரத்துல பிரைட்டான ட்ரெஸ் போட்டீங்கன்னா டிரைவர்ஸ் உங்களை ஈஸியா பார்க்க முடியும். கண்ட இடத்துல ரோட கிராஸ் பண்ணி 2 நிமிஷம் மிச்சம் பண்றதை விட பாதுகாப்பான இடத்துல கிராஸ் பண்ணி நம்ம உயிரை மிச்சம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அடுத்து டூ வீலர்ஸ். ஹெல்மெட் போடுறது போலீஸ்க்காக இல்லீங்க, அது உங்க தலைய காப்பாத்துற ஒரே ஒரு கேடயம். ஸ்பீட் எப்பவும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பைக்ல 2 பேருக்கு மேல போறதும் சரி, ஓட்டும்போது ஃபோன் பேசுறதும் சரி, நீங்களே வலிய போய் ஆபத்தை வரவழைக்கிற மாதிரி தான். பெரிய வண்டி ஓட்டுறவங்களுக்கு பொறுப்பும் ரொம்ப பெருசு. நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட ரோடுல போற மத்தவங்களோட பாதுகாப்ப பாவிக்கலாம். சீட் பெல்ட், லேன் டிசிப்ளின், டர்ன் பண்றதுக்கு முன்னாடி சிக்னல் போடுறது, இதெல்லாம் வெறும் ரூல்ஸ் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இடையேயான ஒரு புரிதல். முக்கியமா டயர்டா இருக்கும்போது வண்டி ஓடுறது கண்ட்ரோல் இல்லாத ஒரு மஷீனை இயக்குறதுக்கு சமம். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சரி, இப்ப நாம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒன்னா சேர்ந்து ஒரு பாதுகாப்பான சாலை கலாச்சாரத்தையே உருவாக்கும். சிவப்பு விளக்கு, இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு கட்டளை. நில்லுங்க, அவ்வளவுதான். இது உங்க பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களோட பாதுகாப்புக்கும் நீங்க கொடுக்கற மரியாதை. மஞ்ச விளக்கு நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கறாங்க. இது ஸ்பீடா போறதுக்கான சிக்னல் கிடையாது, இது ஒரு வார்னிங். வேகத்தை குறைச்சு நிக்கிறதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்றது. அவசரம் எப்பவும் ஆபத்துல தான் முடியும். பச்சை விளக்கு, நீங்க போகலாம், ஆனா கண்ணை மூடிட்டு போறதுக்கு இது லைசென்ஸ் இல்ல. சுத்தி முத்தி பார்த்து நடந்து போறவங்களுக்கும் மத்த வண்டிகளுக்கும் வழிவிட்டு கவனமா போகணும். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. திரும்புறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போடுறது பின்னாடி வர்றவங்க கிட்ட நீங்க பேசுற மாதிரி. அது குழப்பத்தை தவிர்க்கும், விபத்தையும் தடுக்கும். ஆனா திடீர்னு எதுவுமே சொல்லாம லேன் மாறுறது ரோட்ல தேவையில்லாத குழப்பத்தையும் ஆபத்தையும் உருவாக்குறதுக்கு சமம். இப்போ நாம கண்டிப்பா கட்டாயமா தவிர்க்க வேண்டிய சில செயல்களை பத்தி பாப்போம். இதெல்லாம் வெறும் தப்பு இல்ல, பல சோகங்களுக்கு காரணமா இருக்கிற ஆபத்தான தேர்வுகள். நீங்க வண்டி ஓட்டும்போது உங்க கையில இருக்கிறது ஸ்டியரிங் வீல் மட்டும் இல்ல, அது ஒரு ஆயுதம் கூட. அப்போ நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணா அந்த ஆயுதத்தை கண்ண மூடிட்டு சுத்துற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் கவனம் சிதறனா போதும், அது ஒரு வாழ்நாள் முழுக்க வருத்தத்தை கொடுத்துரும். அந்த ஒரு மெசேஜ் இல்ல அந்த ஒரு கால் உங்க உயிரை விட பெருசா? இந்த வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சட்டத்துக்கு மட்டும் விரோதமானது இல்ல, அது உயிருக்கே விரோதமானது. இது உங்க உயிருக்கு மட்டும் இல்லங்க, ரோட்ல போற எந்த தப்பும் பண்ணாத மத்த உயிர்களுக்கும் எதிரானது. இது மட்டும் இல்ல, ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல போறது, ரேஸ் போற மாதிரி ஓட்டுறது, ஆபத்தான முறையில ஓவர்டேக் பண்றது, ராங் சைட்ல போறது, தேவையில்லாம கத்திக்கிட்டே ஹார்ன் அடிக்கிறது,
இதெல்லாம் சாலைய ஒரு போர்க்களமா மாத்திடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோடுங்கிறது பயணம் பண்றதுக்கு, போட்டி போடுறதுக்கு இல்ல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது சாலை பாதுகாப்புங்கிறது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா சாலை பாதுகாப்பு டிராஃபிக் போலீஸோட வேலை மட்டும் கிடையாது. ரோடை யூஸ் பண்ற ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. நடந்து போறவங்கல இருந்து பெரிய லாரி ஓட்டுற டிரைவர் வரைக்கும் இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பாதுகாப்பு சங்கிலியோட ஒரு கண்ணி. ஒரு கண்ணி பலவீனமா இருந்தாலும் மொத்த சங்கிலியும் அறுந்துரும். கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல உங்களுக்காக ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட சந்தோஷத்துக்காகவாது நாம பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போகணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரோட்ல நாம காட்டுகிற ஒரு நொடி விழிப்புணர்வு நம்ம வீட்ல வாழ்நாள் முழுக்க இருக்க போற ஒரு புன்னகைக்கே சமம். அதனால பாதுகாப்பா பயணம் செய்வோம், சந்தோஷமா இருப்போம்.